வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜீரோ டு ஹீரோ. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷன்லேயும் டைப் 2. அதில் வந்து போர்ட் மாஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அந்த ரூலை பயன்படுத்தி பண்ணுற மேக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா கொஸ்டின் இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, வாங்க எனக்கு பார்ப்போம். இப்போ மேக்ஸிமம் அந்த போர்ட் மாஸ் மட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க, போர்ட் மாஸ் மட்டும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது. சரிதானே, அதுவும் வேணும். மேக்ஸிமம் அதுவும் மைண்டில் வச்சுக்கணும் நமக்கு. ஓகேவா, போர்ட் மாஸ் ஓகேவா. இப்போ இந்த வின்றது என்னன்னா, இந்த வி வந்து வினிக்குலம் வின்றது வினிக்குலம். ஓகேவா, இது எப்படின்னா, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் 8 - 7 இது மேலே ஒரு பார் மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு கோடு போட்டிருப்பாங்க. ஓகேவா, இதுதான். இது என்ன மீனிங் அப்படி இல்லைன்னா இதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் அதான் பார்க்கணும். இதுதான் இந்த ப்ராக்கெட். இப்போ இது ரெண்டு சமம் தான், இப்படி இருக்கும். இதுதான் ஓகேவா. வினிக்குலம்ன்றது இந்த பாரை இப்படி எழுதலாம், அதுக்குள்ள இருக்க -2 உள்ள வித்தியாசம், அவ்வளோதான். ஓகேவா, இது அப்படி எழுதிக்கலாம். இப்போ அது அடுத்தது வந்து பின்னு என்ன, ப்ராக்கெட். சரியா, நமக்கு ப்ராக்கெட் இதில் 3 டைப்பான ப்ராக்கெட் இருக்கும். இப்படி ஒன்று இருக்கும், டபுள் இது இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும், பிறகு பாக்ஸ், இது பாக்ஸ் டைப் உள்ளது இருக்கும் ப்ராக்கெட். சரிதானே, இப்படி இருக்கும். அடுத்து இப்போ இந்த ஓ அப்படின்னா என்ன, ஆஃப். சில கணக்குகளையே நமக்கு ஆஃப் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் இதை எடுத்தோம்னா 7/8 அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன, இது என்னன்னா 7 × 8 தான், பெருக்கல் தான், மல்டிப்ளிகேஷன் தான் அது. சரியா, அதான் இதைத்தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, வருது. அடுத்து டி என்னன்னா டிவிஷன். சரியா, டிவிஷன் நமக்கு தெரியும்ல, இதுதான் இந்த சிம்பிள்ல இருக்கும், அது டிவிஷன். அடுத்து எம்ன்றது மல்டிப்ளிகேஷன். நமக்கு தெரியும், 5 × 8 ஏதாவது ஒன்று மல்டிபிள் பண்றது. அடுத்து என்ன, அடிஷன். சரிதானே, அடிஷன் 5 + 8 அப்படின்ட்டு இருக்கும். அடுத்து எஸ்ன்றது சப்ட்ராக்ஷன். -8 - 5 இப்படின்ட்டு இருக்கும்ல, சப்ட்ராக்ஷன். ஓகேவா, இந்த மாதிரி இருக்குதான். ஓகேவா, இதுதான் பேசிக் உள்ளது நமக்கு. இதை வச்சு தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்குள்ள வீடியோ மேக்ஸிமம். ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட். நம்ம இதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், ரெண்டாவது இதை பண்ணணும், மூணாவது இது பண்ணணும், நாலாவது, அஞ்சாவது, 6, 7 இப்படிதான் வரணும். கரெக்டா, இதுதான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து. ஏன்னா அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து நம்ம பண்ணாதான். இல்லை மாற்றி பண்ணோம்னா தப்பா வந்துடும், ஆன்சர்னு கரெக்டாக வராது நமக்கு. சரியா, வாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, இதை ஃபர்ஸ்ட் ஒன்று. இப்போ 10⁻9 × 10⁻2 / 10⁻3 இதுதானே இருக்கு, இப்படிதானே இருக்கு எழுதியிருக்காது. ஓகேவா, இப்போ இது வந்து 10⁻9. இப்போ இது வந்து போகும்போது -3 ஆயிரும், இங்கே வந்து 3 ஆகும். இந்த இதை மட்டும் அப்படியே நீங்கள் கொண்டு வரீங்கன்னா. ஓகேவா, 3 × 10⁻, இங்கே 2 தான். ஓகேவா, இப்போ இது போகும்போது உங்களுக்கு என்ன வருது, 10⁻6 × 10⁻2. அப்போ இந்த பேஸ் வந்து சமமாக இருக்கிறதுனால இதை அப்படியே நீங்கள் கூட்டிக்கலாம். டிவைட்லேருந்து மைனஸ் பண்ணுறோம், பெருக்கல் இருக்கும்போது ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ 6 + 2 என்ன, 10⁻8. ஓகேவா, 10⁻8. ஓகேவா, இதுதான் நமக்கான ஆன்சர். புரியுதா, a/m இருக்கும், அதே மாதிரி an இப்படின்னு ஃபார்முலா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து சேமு பேஸு, அப்படின்னா m - n இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஓகேவா,
இது இப்படி தான் வந்தது சரியா. ஓகேவா, இந்த இதில் வந்திருக்கும் சரியா. நம்ம ஸ்குவாட் இண்டிசர்ல இருந்து நல்லா தெளிவாக பார்ப்போம் ஓகேவா. இப்போ இந்த இதுக்குள்ள சிம்பிளிஃபிகேஷன் எடுத்ததுல இது இருந்துச்சு, இந்த இதில் பார்ப்போம் சரியா. ஓகே நண்பர்களே, இது ஆன்சர் பாருங்க, இங்க இருக்கு பாருங்க 10⁸ ஓகேவா. இது ஆர்ஆர்பியில் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் கேட்டிருக்காங்க 2019 தான் ஓகேவா. ஓகேவா, வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ பார்ப்போம். இப்போ நமக்கு என்னது வி போர்மஸ் ஃபர்ஸ்ட் வினிக்குளம் இருக்கா இல்லை, அப்புறம் என்ன ப்ராக்கெட்டு. அப்போனா இந்த ப்ராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணணும். 3 டைப்பான ப்ராக்கெட் இருக்கு. அதில் இந்த ஒன்று இருக்கு, இது வரைக்கும் இது ஒன்று, இது ஒரு பார்ட்டாக இருக்கு, இது ஒரு ப்ராக்கெட் இருக்கு, இங்கே இருக்கு, இது ஃபுல்லாக ஒரு ப்ராக்கெட் இருக்கு. இப்போ நம்ம இந்த சைடே வந்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க நம்ம பாருங்க ப்ளஸ் தானே, அப்போ மைனஸ். அப்போனா 14, நான் அதை மட்டும் எடுக்கிறேன். டிவைட் பை 14 மைனஸ், இதான் ஒரு ப்ராக்கெட் வச்சுக்கிறேன். இதை மைனஸ் பண்ணது சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறது ப்ராக்கெட். இது மைனஸ் 14. இதுதான் இதுக்கு தான் அடுத்து நான் போடணும் ஓகேவா. இதுதான் இங்கே. அப்போனா டிவைடு, இந்த இதை டிவைடு 56 போடுறோம். அப்போ நமக்கு எத்தனை அடிக்குதுன்னு பாருங்க. இதால் அடிக்க முடியும் போது 3 4 4 16 ஓகே 4 வருது. 4 14 56 வருது. அப்போனா -4 இருக்கு சரிதானே, -4 ஓகே ஓகேவா. அப்போ இதுலேருந்து மொத்தமாக இங்கே கிடைச்சிருச்சு நமக்கு. இப்போ ஓகேவா, இது வரைக்கும் இருக்கு. இது வந்து ப்ளஸ்ன்றக்காக இந்த ஸ்கோப் எடுத்தாச்சு நம்ம. இப்போ இந்த இதை பார்ப்போம். இது பார்ப்போம் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுல என்ன, அங்கே 2 டைப் இருக்குது. மைனஸ் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் மல்டிப்ளிகேஷன். அப்போனா இதில் 20 வருதா, -20. அப்போ -20, இந்த மைனஸ் உள்ளே போகும்போது +6 வருது சரியா. இதான இந்த ப்ராக்கெட்டு, இங்கிட்ட இருக்குது. பார்க்கும்போது நமக்கு 14 வருது சரிதானே. அது மைனஸில் தான் வருது சரியா, மைனஸில் இங்கே. அப்போ இந்த டிவைட் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை பாருங்க, இதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்கு. அப்போ இதுக்குள்ளது என்ன 5, அப்போ 8 இருக்கா. 5 -8 -8 அதான் இந்த உள் ப்ராக்கெட்டு. இந்த மைனஸ் உள்ள வரும்போது ப்ளஸ் ஆகுது. அப்போ +28 ஓகேவா. இங்கே 20 தானே, அப்போ இங்கே ப்ளஸ் ஆகும்போது 28 ஆகுது. 28 இங்கேருந்து டிவைட் இருக்குது, இங்கே 14 இருக்குது, -14 இருக்குது. அடிக்கிற போது 2 சரிதானே, 2 சரிதானே. இப்போ நமக்கு ஃபைனலாக இருக்கிறது -2 -4 இருக்குது. அப்போனா என்ன -6. இதுதான் நமக்கான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா. சரியா இருக்கும். இதுதான் இதுக்கான நமக்கான ஆன்சரு ஓகேவா. அது எங்கே இருக்குது, பியில் இருக்குது ஓகேவா. இது அப்படியே பொறுமையாக, இல்லைன்னா நீங்கள் வரிசை ஒவ்வொன்றா எழுதுகிற மாதிரி இருக்கும். இது இந்த இது இப்போ பண்ணது உங்களுக்கு புரிஞ்சா என்னன்னு சொல்லுங்கள் சரியா, கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் இன்னும், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் பொறுமையாக தனித்தனியாக எழுதுகிற மாதிரி எழுத வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம 3 பாட்டை தனித்தனியாக எடுத்து அதுக்கான ஆன்சர் அப்படியே எடுத்துக்கிட்டோம், எடுத்து கடைசியாக கொண்டு வந்துட்டோம். அப்போ இதோடது மிடிலோடது, அப்போ இதோட இந்த சைடு, அப்போ 3 பக்கம் எடுத்து தான் கொண்டு வந்து ஃபைனலாக பண்ணியிருக்கோம் ஆன்சர் சரியா. உங்களுக்கு இதில் புரியலை அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம ப்ராப்பராக அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக பண்ணணும்னாலும் பண்ணி சொல்லி கொடுத்துட்றேன் சரியா. ஓகே நண்பர்களே, வாங்க பார்ப்போம் அடுத்தது பாருங்க. இப்போ பாருங்க, இங்கே இதுதான் அந்த வினிக்குளோன்றது. இதுதான் இந்த பார் மாதிரி இருக்குல்ல, இதுதான் வினிக்குளம். அப்படின்னா இதைத்தான் ஃபர்ஸ்ட் பண்ணணுமாமா ஓகேவா. அப்போ நான் இந்த ப்ராக்கெட் எடுக்கிறேன் ஓகேவா. இந்த விட்டு எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட். 9 6 5 + 7 இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்போனா இதில் 2 வருமா, 2 6 9, அப்போனா 8 17 வருதா. இது மட்டும் அப்படியே கூட்டிக்கிறேன் ஓகேவா. வச்சுக்குவோம். இது மட்டும் பார்த்தீங்கன்னா 17, இது மட்டும் பார்த்தா 17 வருது ஓகே தானே. இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இதான் இது இருக்குது. அப்போ இதுவும் சேர்த்துருவோம். அப்போ இது 27, இது வந்து மைனஸு. அப்போ இது வந்து 27 ஆயிடுச்சு. அப்போ 27
இது அப்படியே நான் கூட்டிட்டேன். ஓகேவா, இதை நான் கூட்டிட்டேன். உள்ளே இருக்கிறது 17 இருக்குது. சரியா, இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு 10 வருது. அப்படின்னா இந்த மொத்த டோட்டலும் 10, எனக்கு மொத்த டோட்டலும் 10. சரியா, ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா, வி போர்ட் மாஸ் வினிக்குலம் ஃபஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ப்ராக்கெட் பார்க்குறேன். அதான் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இதான் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அதனால இதை ஃபஸ்ட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இது பண்ணேன். மொத்தம் பண்ணதில் 10 வந்துருக்கு. சரியா, இப்போ ஆஃப் இருக்கா? ஆஃப் இல்லை. ஓகே, அப்போ டிவிஷன் இருக்குது. அப்போ ஆஃப்ன்றது இதுதான். ஓகேவா, இதுதான் உங்களுக்கு ஆஃப். அதாவது இதுக்கு அடுத்து இது ஃபுல்லாக தானே. இங்கே எழுதிடுவோம் 56/1/3 இப்படி தானே இருக்கும். இன்ட்டு 10 இப்படி தானே இருக்கு. சரிதானே. இப்போ நண்பர்களே இங்கே பாருங்க, இந்த இதில் போர்ட் இது ரெண்டு தான் நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்க, இங்கே ஒரு இதாக இருக்குது. நம்ம பண்ணதில் இங்கே இந்த இடத்துல ஃபஸ்ட்லேருந்து வரேன். ஒரே ஒரு செகண்டு. பாருங்க, இந்த வரிசையில் இப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறோம்ல. இப்போ 9 + 6 - 5 + 7 இதுதானே பாரு. அப்போ இதை கூட்டும் போது நமக்கு 12 வருது. இதை கூட்டும் 15 வருது. மைனஸ் இது. அப்போ இதோட ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குதுன்னா அப்போ 3 + 3. சரிதானே. இப்போ இதோட என்ன, இது 27. இதுதான் மைனஸ். அப்படிதான் 27 இருக்குது. சரிதானே. அப்போ இதை போச்சுன்னா 24. அதுதான் இந்த மெயின் ப்ராக்கெட் 24. ஓகேவா, அப்போ இந்த 24 தான் இங்கே வருது. சரிதானே. அப்போ இன்ட்டு 3. சரியா, இப்போ ஃபஸ்ட்டு ஆஃப் தானே வரணும். இதுதான் ஆஃப். இந்த ப்ராக்கெட்டுக்கு இருக்கிறது ஆஃப். சரியா, அதாவது 50 இது 56/1/3 இப்படி தானே இருக்குது. இதுதான் ஆஃப் ஃபஸ்ட்டு இது. ஓகேவா, இப்போ இதில் சிம்பிளி பண்ணிவிட்டு இது கொண்டு வரேன். இது ஆஃப்ன்றது, இதுதான் அந்த ஆஃப் அப்படின்றது. ஏன்னா இது ப்ராக்கெட்டாக தானே இருக்குது. இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் தானே வந்துருக்கு உங்களுக்கு 24. இதுதான் இந்த ஆஃப். இந்த இடத்துல வர்றதா இந்த ஆஃப். சரியா, இன்ட்டு, அதுதான் இன்ட்டு. அப்போனா 56 இன்ட்டு, அதாவது இது ஒன்றும் இல்லை, டிவைடு 1/3 இன்ட்டு 24. இப்போ இதை அடிக்கிற போது 8 வருது. இப்போ இதோட ஆன்சர் இருக்குல்ல 56 டிவைடு இதுதான் 8. இப்படி தான் வரணும். ஓகேவா, அப்போ 56/8. இப்போ என்னென்னா 8 64, 8 56, அப்போ 7. இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா, புரியுதா? அதுதான் இங்கே இருக்குது. கொஞ்சம் மாற்றி போட்டோம்னாலும் தப்பாக போயிடும், நமக்கு ஆன்சர் கிடைக்காது. இதுபடியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. சரியா, பாருங்க 2018 கேட்டிருக்காங்க. ஓகேவா, கொஞ்சம் கவனம் மட்டும் கவனித்து பார்க்கணும் நண்பர்களே. பாருங்க, இது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. இது பாருங்க, இது 20, இது மைனஸ் தான். அப்போ 25. அப்போ 25னா 15 வச்சுன்னா 10. ஓகேவா, 10. அப்போனா இங்கே -10 இருக்குது. இது வந்து -25, இது ப்ளஸ். அப்போ -10 இருக்குது. சரிதானே. 15 வச்சுன்னா 10 இருக்குது. மைனஸ், இந்த மைனஸ் உள்ளே போகும்போது +10 ஆகும். சரிதானே, +10 ஆகும். அடுத்து இந்த பெரிய ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட் வரும். அப்போ +10, இந்த உள்ளே போயிடுச்சு +10. இது வந்து 46. அப்படின்னா 56 மாறுது. சரியா, இது ப்ளஸ் ஆயிடுச்சு. 46 என்ன ஆகும் உங்களுக்கு 56 ஆகும். 56 ஆகும். சரிதானே. இந்த மைனஸு இப்போ இங்கே உள்ளே வரும். சரிதானே, மைனஸ் உள்ள. அப்போ 38ல் -56 போச்சுன்னா எவ்வளோ வருது நமக்கு? மீதம் 40. 40 18 வருமா? அது -18. ஓகேவா, -18 தான் ப்ராக்கெட்டு. இந்த மைனஸ் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு 18 இருக்கு.
இந்த உள்ள -18 தான் இருக்குது. இப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸ் போகும்போது நமக்கு ப்ளஸ் ஆயிடும். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளது ப்ளஸ். அப்போ 27 30 43 ஒரு செகண்டு நம்மளே பாருங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா 30 45 வருது, 45 வருது சரியா. இப்போ இதை கணக்கு பார்க்கும்போது இதில் கொஞ்சம் தப்பாக இருக்குது. இதுதான் ஆன்சரு இதுக்கு. ஆனால் இதில் வந்து 12 வராது, 2 தான் வரும் ஓகேவா. இதில் டைப்பிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு ஓகேவா. இதை நான் மறுபடியும் இங்கே பண்ணி காட்டுறேன். 27 38 இருக்குது, பாக்ஸ் ப்ராக்கெட்டு 46, இது வந்து 46 மைனஸ் ப்ராக்கெட் வந்து 15 13 -2 இதுதான் இங்கே இருக்குது ஓகேவா. ஓகே இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு பார்ப்போமா. 15 அப்போ 0 ஆயிடுச்சா. அப்படின்னா இங்கே இருக்கிறது வந்து டபுள் ப்ராக்கெட்டில் 46 தான் இருக்குது ஓகேவா. -38 அப்போ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு 2 8 இருக்குது, -8 ஓகேவா. இங்கே மைனஸு 27 பார்க்கும்போது 27 இது வந்து +8 ஆகுது. பார்க்கும்போது நமக்கு 35 ஓகேவா. இதுதான் நமக்கு ஆன்சர். இதில் வந்து தப்பாக பிரிண்டிங் மிஸ் ஆனதுனால 45 வந்துருச்சு ஓகேவா. இதுதான் நமக்கான ஆன்சர் 35. இது அங்கே இருக்குது, ஆன்சர் 7 இருக்குது. வாங்க நண்பர்களே அடுத்து பார்ப்போம். பாருங்க இதில் ஃபஸ்ட்டு இன்சைடு இருக்கிறத பார்க்குறோம், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளது ஓகேவா. அதாவது வி போர்ட் மாஸ் ஓகேவா. இது கிடையாது, ப்ராக்கெட் இருக்குது. ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை இது எடுக்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஓகேவா. அதுக்குள்ளே இருக்கிறது டிவைடு. அப்போ 4 9 6 54 6 ஓகேவா. -6 × 6 இது 79 சரிதானே. இது அப்போனா 6 36 மைனஸ் இது 79. அப்போ இதில் போது உங்களுக்கு 3 4 ஓகேவா ப்ளஸ் 43 ஓகேவா. இந்த மொத்தத்தோட வேல்யூ வந்து 43 சரிதானே. ஓகே இப்போ மைனஸு இருக்குது, இந்த ப்ராக்கெட் இருக்கும். -43 23 வச்சுன்னா இது 20. இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 நமக்கு சரியா. மொத்தம் நமக்கு 20 அந்த செட்டு 20. அப்போ 20ல் 15 போச்சுன்னா 10 சரியா. அப்போ 15 வருது ஓகேவா. இது வந்து 15, மீது இருக்கிறது 15 சரிதானே. அப்படின்னா × 5 வருமா, 5. இதுதான் நமக்கான ஆன்சர் ஓகேவா. இதில் பார்க்கும்போது 5 4 5 60 5 5 75 ஓகேவா. ஆன்சர் இது ஏல இருக்குது, ஆப்ஷன் ஏ. அதனால் குரூப் டியில் 2018 கேட்டிருக்காங்க ஓகேவா. இதுதான் ஒவ்வொரு சைடாக இங்கேருந்தே சிம்பிளிஃபை பண்ணி போனோம். இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு 35 35ல் 20 20 போகும்போது இதில் வந்து நமக்கு 15 ஓகேவா. 15 இருக்குது. இதை டிவைட் பை 75 கொடுத்துருக்காங்க ஓகேவா. பண்ணும்போது நமக்கு 75/15 ஓகேவா. இதுதான் நமக்கான 5 வருது சரியா. இது உங்களுக்கு நான் ஷார்ட்டாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் புரியலை தெளிவாக ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்றா பண்ணணும்னா அது சொன்னாலும் பண்ணித்தரேன். நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இது புரியுதா என்னன்னு சரியா. ஓகே நண்பர்கள் அடுத்து வாங்க பார்க்கலாம். இந்த இதில் நான் சிம்பிளாக அந்த ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வி போர்ட் மாஸ் ஓகேவா. அதானே விகே வினிக்குலம் இதுதான் ஃபஸ்ட் இது. அப்போ இதை தான் நம்ம அப்ரோச் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஓகேவா. அப்போ இதில் வரும்போது 4 ஓகேவா. அப்போ நான் எழுதிடுறேன் 25 + 12
ப்ளஸ் 51 ப்ளஸ் 4 ப்ளஸ் 15 ஆஃப் 17 சரி இப்போ 20 ஃபஸ்ட்டு இதை தான் பண்ணணும் அப்படின்னா 4 இல்லையா ப்ளஸ் 4 ஓகேவா ஓகே இப்போ அடுத்து பார்க்குற போது நமக்கு ஆஃப் இது பண்ணியாச்சு அடுத்து ஆஃப்ன்றது இதுதான் இந்த தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சரியா இந்த ஆஃப் இதுதான் பார்க்கணும் நமக்கு அப்போனா 15 × 17 × 4 இதில் ஓகேவா அப்போ இதை மல்டிபிள் பண்ணுறோம் இது எல்லாமே மல்டிபிள் தான் இருக்குது 60 வச்சுக்கலாம் இதை 60 இதை மல்டிபிள் பண்ணுறோம் எல்லாம் மல்டிபிள் தானே அதனால 60 6 × 42 6 × 42 4 6 இப்போ 10 அப்போனா இந்த இடத்துல மட்டும் நமக்கு 1020 வருது ஓகே இந்த இது மட்டும் ஓகே இதை எடுத்துருவோம் இதை நான் அழிச்சுக்கிறேன் 1020 டிவைட் பை 20 + 4 இது இருக்கு இது அப்படியே மல்டிபிள் ஆயிருக்கு ஓகேவா ஓகே ப்ளஸ் இதெல்லாம் ஒன்று தான் இது ப்ளஸில் இருக்குது இதை கூட்டிக்கலாம் பிரச்சனை இல்லை 37 - 51 ஓகேவா ப்ளஸ் ஓகே இப்போ இதில் இருக்கிறது எது ஃபஸ்ட்டு பண்ணணும் டிவைடு தான் ஃபஸ்ட்டு இதை மட்டும்தான் எடுக்கணும் ஓகேவா 1020/20 நூறுமா 00 வருஷம் 2 5 1 51 ஓகேவா இங்கே இருக்கிறது 51 அப்போ 51 + 4 மைனஸ் இது ப்ளஸ் இருக்குது இது வந்து 51 மைனஸ் 37 சரியா இப்போ இதுவும் ப்ளஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சு அப்போ இருக்கிறது வந்து நமக்கு எவ்வளோ வருது 37 41 அது எங்கேயோ மிஸ் ஆகிருக்கு எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் வெயிட் இதில் வந்து நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து மிஸ்டேக் ஆகிருக்கு இதுதான் இது ஆன்சரு 12 வந்துருக்கும்போது ஆன்சர் இதுதான் ஆனால் கொஸ்டினில் பார்க்கும்போது பிரிண்டிங் மிஸ் ஆகிருக்கு இது வந்து 15 ஓகேவா இங்கே 12 இருக்குல்ல 15 அப்போனா இங்கே வரும்போது இங்கே 15 ஆகுது ஓகேவா நான் கலர் மாற்றிக்கிறேன் இது வந்து இங்கே தான் இங்கே 12க்கு பதில் 12 கிடையாது 15 வருது கொஸ்டின் இப்போ செக் பண்ணதில் 15 இருக்குது அப்போனா இங்கே 15 வருது ஓகேவா இங்கே 15 அப்போ இது ரெண்டாம் கூட்டுற மாதிரி நமக்கு எவ்வளோ வருது 30 40 நமக்கு வர்றது 40 இது வந்து 40 வந்துடுது இதில் வந்து இது வந்து 40 வருது சரியா அப்போனா இங்கே இது வந்து 40 ஆயிடுது அப்போ 40 + 44 ஓகேவா இதுதான் ஆன்சரு இதில் இருக்கிறது வந்திருக்குது 44 ப்ளஸ் உள்ளது ஓகேவா இதுதான் ஆன்சரு பட் ஆனால் இந்த 12 இருந்திருந்தாலும் எந்த நம்பர் இருந்திருந்தாலும் இதுதான் ஃபார்மேட்டு இதுதான் மெத்தேடு சரியா 12 இருக்கும்போது 41 வரும் அதில் 3 தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கேருந்து டிஃப்ரெண்ட்டு அப்போ இங்கேருந்து இதுக்குள்ளே ஒரு 3 கூட்டினா ப்ளஸ் நமக்கு ஆன்சர்லேயே ப்ளஸ் 3 பண்ணோம்னா 44 அதுதான் ஆன்சரு சரியா இதுதான் இதுக்குள்ளது கான்செப்டில் ஒன்று தான் அந்த பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு தப்பாக டைப் பண்ணிட்டேன் அதுதான் ஓகேவா வாங்க அடுத்து பார்ப்போம் பாருங்கள் இதில் ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு இல்லையா 50 இருக்குது ப்ளஸ் 0.5 × 20 இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பெருக்கல் தான் ஃபஸ்ட்டு இருக்குது ஓகேவா அப்போனா 10 ஓகேவா × 50 இதான் ப்ராக்கெட்டு அது வரும்போது இதில் வந்து 60 தான் 7 × 0 ஓகேவா இந்த பாயிண்ட் நம்ம எப்படி எடுக்கிறது இப்போ 60/0.7 சொல்லுவோம்ல × 10 மல்டிபிள் பண்ணுவோம் அது எல்லாத்துக்கும் தெரியும் ஓகேவா தெரியாதவங்களுக்கு இது ஓகேவா 10 மல்டிபிள் பண்ணும்போது 600 இது 7ன்னு வந்துடும் ஒரு ஸ்தானம் இப்போ 70 வருமா அப்போ ஒரு ஸ்தானத்தில் இப்படி வைக்கணுமா அப்படி இது வராது வெறும் 7 மட்டும் தான் இருக்கும் அதுதான் இது ஓகேவா இது பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எண்ணெயில் 56 ஓகே 56 மறுபடியும் 40 இருக்கு 7042 6 5035 ஓகே 5035 மீதம் 5 இருக்கு 7 49 ஓகேவா இது எங்கே இருக்கு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா 45 54
இது இங்கே எத்தனை ஸ்தானம், இங்கே ஒரு ஸ்தானம் இருக்குது, இங்கே ஒரு ஸ்தானம் இருக்குது. அப்போ 2 ஸ்தானம் சொல்லி வரணும் புள்ளி. ஓகேவா, அதுதான் இங்கே இருந்தது. செகண்டுக்குள்ளது இதுதான் நமக்கு ஆன்சர். ஏன்னா இங்கே ஒரு ஸ்தானம் சொல்லி புள்ளி இருக்குது, இங்கே ஒரு ஸ்தானம் இருக்குது. அப்போ 2 ஸ்தானம் சொல்லி புள்ளி வைக்கணும். மீதம் 1, 7 49, மீதம் 1, அந்த 1 தான் அப்படியே வச்சிருக்கு. அதில் 1னா 10, 10ல் வரும்போது ஒரு 7 தான் இருக்குது. அதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா, சிம்பிளிஃபை பண்ணும்போது 85.71 அதான் கிடைக்குது. இது என்டிபிசியில் கேட்டுருக்காங்க பாருங்க. வாங்க நண்பர்களே, இப்போ இதை பாருங்க. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஓகேவா, 6 7/3 3/2 இது ஒரு ப்ராக்கெட்டு ஆஃப் 3/5 ப்ளஸ் 5 7/2 டிவைட் பை 6 7/3. இதை இப்படி சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. சரிதானே? இப்போ இது ரெண்டும் பாருங்க. இது 6 6 இதோட எல்சிஎம் எடுத்துக்குவோம். அப்போ 6 அப்படின்னா 14 9 14 9 இது இன்ட்டு இது அப்படி பெருக்கிறது தானே, அதான் இன்ட்டு 5 ப்ளஸ் 1/2 1/2 அது 7/2 7/2. ஓகேவா, அந்த இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 7/2. ஓகே, ப்ளஸ் 7/2 இன்ட்டு 3/7. இதை டிவைடை அப்படியே இது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். 2/7/3 வருமா, இது மேலே வரும்போது 3/7 ஆகும் மல்டிபிள் வரும்போது. ஓகேவா, இது அப்படியே மேலே வந்துடும். ஓகேவா, இப்படி வந்துடும். இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணிக்கலாம் வேண்டாம். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி இருக்குது. இது பண்ணும்போது இது அடிக்கிற போது உங்களுக்கு 3/2 இருக்கும் ப்ளஸில். இங்கே பண்ணும்போது உங்களுக்கு 5 5/6 இன்ட்டு 3/5 இருக்குது. இப்போ 5 கேன்சலு 1/1. அப்போ இங்கே வரும்போது 2 இருக்குது. ஓகேவா, 1/2. அப்போ இது வரும்போது 1/2 ப்ளஸ் 3/2 வருது. இப்போ 2 காமனாக இருக்குது. அப்போனா 4/2. சரியா? டூ 3 தானே? ஓகே, இங்கே இதாகிடுச்சு. இந்த இதில் வந்து நம்ம இது பண்ணணும். ஒரே ஒரு செகண்டு. இப்போ இது நம்ம எல்சிஎம் இருக்கான்ட்டு இப்போ இந்த இதில் வந்து மிஸ்டேக் இருக்குது. இந்த 5 வரணும். ஓகேவா, அப்போ ப்ளஸ்ஸு 7/5 இருக்குது, 7/5 இருக்குது, டிவைடு தான் 7/3 இருக்குது. சரியா? இப்போ இது மல்டிபிள். இப்போ இது வந்து 7/5 இன்ட்டு 3/7 தலையில் வந்துடுச்சு. இங்கே ப்ளஸ்ஸு 3/5 இங்கே வந்து 5/6 வந்துடுச்சு. சரியா? இதை கேன்சல் பண்ணிட்டோம். ஓகே 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 இது 1/2 வருதா? ஓகே, இது 7 கேன்சல் ஆகிடுச்சு. அப்படின்னா இங்கே இருக்குதுன்னா 1/2 ப்ளஸ் 3/5 பார்க்கும்போது இது எல்சிஎம் பார்க்குறோம். எல்சிஎம் பார்க்கும்போது நமக்கு 10 வருது. 10னா 5 5 × 5 5 இங்கே வந்து 2 அப்படின்னா 6 ப்ளஸ் வந்து 6 அப்படிங்கும்போது 11/10 வருது. சரியா? இப்போ இதோட என்னன்னா ஒரு 10 இருக்குது இன்ட்டு 1. இதுதான் ஆன்சராக நமக்கு இருக்கணும். இருக்கா? 1/10 அங்கே இருக்குது, சியில் இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேவா, இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா, ஓகே வாங்க நண்பர்களே அடுத்து பார்ப்போம். இது அடுத்தது ஓகே, இது வந்து மைனஸ் இருக்குது, டிவைடு இருக்குது. இப்போ அதை 482 நார்மலானதான் 157 -23 இதுதான் இது வந்துடுது. சரியா? இப்போ
நமக்கு இதை நம்ம ஆன்சரில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாய்ப்பு இருக்குன்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான். எதாவது அடிக்கலாம். நாம 2 5 15 வராது. 4 16 4 3 12 வராது. 8 இதை வந்து நம்ம அடித்தோம்னா நமக்கு 26 வருது. அப்போ இந்த 26 மைனஸ் 23 இதை பார்த்தோம்னா நமக்கு 3 ஆன்சர் வருது. ஓகேவா? அடிக்கிற போது நமக்கு இது எப்படி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா 157 இருக்குது. அது கூட எதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 4082 வரைக்கும் பார்த்தேன். அவன் 6 லாஸ்ட் டிஜிட் 6 ஆகுது. 42 4 வருது, 2 வருது. ஓகே, அப்போ அது செட் ஆகுது. அப்போ 6ல் தான் வருதுன்னு வருது. அப்போ நான் 1 போட்டு பார்க்குறேன் அடுத்த டிஜிட் வர்றதுக்கு. ஓகேவா? அப்போ 42 ஆயிடுச்சு. 5030 37 41 வருது. அப்போனா எனக்கு செட் ஆகுது 41. அதே 2 போட்டு பார்க்குறேன். செகண்ட் டிஜிட் 8 வரணும். எனக்கு வந்துச்சுன்னா ஓகே. இப்போ 6 42 அதான் ஓகே. இப்போ 5030 ஆயிடுச்சு. இதில் 14 ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போனா 44 ஆச்சு. இங்கே ஒரு 4 இருக்குது, 48 ஆகுது. அப்போனா எனக்கு 8 கரெக்டாக வருது. ஓகேவா? மீது செக் பண்ணா ஆன்சர் எனக்கு கிடைச்சிடும். ஓகேவா? 48 மீது 4 இருக்குது, 4 இருக்குது. ஓகேவா? இது இந்த கிராஸ் 6 0 6 10 16 16 20 இது 2 இந்த 2 இது 0 ஆயிடுது. 2 4 4082 வருது. அப்போனா 26 கரெக்டு. நான் எடுத்தது செக் பண்ணது லாஸ்ட் டிஜிட் வந்து செக் பண்ணுவேன். ஓகேவா? செக் பண்ணதில் நமக்கு கிடைக்கிறது 26. 26லேருந்து 23 மைனஸ் பண்ணால் 3. ஆன்சர் பியில் இருக்குது. ஓகேவா? இதுதான் 6 2 பேஜில் கேட்டுருக்காங்க. ஓகேவா? இதுதான் நண்பர்களே. வாங்க அடுத்து பார்ப்போம். பாருங்க, அதே தான். இப்போ இந்த 2 தான் ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணணும். இப்போ நம்ம இதை மொத்தமாக பாருங்கள். இது மைனஸு, இதுக்கு வந்து 1 தான், -1. இப்போ இது வந்து +1 ஆகுது. சரியா? நம்ம இந்த இதை மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்குவோம். இப்போ இந்த ப்ராக்கெட் எடுத்துக்குவோம். 26ல் -27 -28 இந்த பார் தானே. இது 2 தான் ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணணும். அது பண்ணுறபோது -1 வருது. இது ப்ராக்கெட் உள்ள 1 மைனஸ் இருக்குது, வெளியே இருக்குது. ஓகேவா? இப்போ இது பண்ணுறபோது ப்ளஸ் ஆயிடுது. அப்போ 27 ஆயிடுது. இங்கே 27 ஆகுது. ஆனால் இதுதான் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க மட்டும் 27. சரியான 27. இப்போ இந்த ப்ராக்கெட் பார்ப்போம். பெரிய ப்ராக்கெட் பார்க்கும்போது பெரிய ப்ராக்கெட்டில் வந்து 25 மைனஸ் இருக்குது, 27 இருக்குது. இது இந்த ப்ராக்கெட்டு. இப்போ இதில் பார்க்கும்போது -2 வருது. ஓகேவா? இந்த ப்ராக்கெட்டில். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்க பாக்ஸ் வந்து 24 பாக்ஸ் இதுதான். ஓகேவா? அப்போ இது வந்து ப்ளஸ் ஆகுது. இந்த இது உள்ளே போகும்போது எனக்கு ப்ளஸ் ஆயிடுது. அப்போனா எனக்கு 24 + 2 வரும்போது எனக்கு அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது வந்து 26 ஆயிடுச்சு. சரிதானே? ஸ்கொயர் பாக்ஸ்குள்ளே இங்கே வரைக்கும் வந்துச்சு. இப்போ இது 23 -26 பண்ணுறபோது எனக்கு 3. அது என்ன? -3. இதுதான் நம்ம ஆன்சர். ஓகேவா? கவனம் பார்க்கணும். ஓகேவா? -3 இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஈஸியானதான். அதை கரெக்டாக நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக போனால் போதும். ஒவ்வொரு இதாகும் ஈஸியாக பண்ண முடியும். வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். வாங்க இது பாருங்க. இது முக்கியமான ஒன்றா இருக்குது, ஒரு டைப்பாக இருக்குது. 3 1 6 இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது என்னன்னா, இப்போ இது மஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுறோம். 3 6. ஓகேவா? இப்படி இருக்குது. இப்போனா இதுலன்னா -3. இப்போ இது பண்ணோம்னா நம்ம ப்ளஸ் ஆன்சர் வந்து +3 தான். அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் ஆன்சரு. -3 வராது. ஓகேவா? இதை மட்டும் கவனம் வச்சுக்கணும். ஓகேவா? இது உள்ளே இருக்கும்போது ஸ்கொயர் ரூட் மாதிரி தான். இது ஸ்கொயர் பண்ணுற மாதிரி தான். -3 ஸ்கொயர் பண்ணனா -, ப்ளஸ் ஆயிடும். +3 வரும். அதுதான் ஆன்சரு. அதே தான் இது. இது ஒன்று தான். சேம் தான். ஓகேவா? இதுதான் இதுக்கான ஆன்சர். இது எப்போ கேட்டுருக்காங்க? எப்போ கேட்டுருக்காங்க? 2015 கேட்டுருக்காங்க. ஓகேவா? ஓகே நண்பர்களே,
உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டு அப்படி இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய பதில்களை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமாக வேணும்னாலும் நம்ம அது அடுத்த வீடியோவில் நம்ம கரெக்டாக பண்ணுவோம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.